கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். ஜூலை மாதம் 27ஆம் தேதி நாம் சிந்தித்து தியானிக்கும் ஜீவ வசனம் 132ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 132 வசனம் 10. நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணியாதேயும். கர்த்தருக்கென்று நாம் செயல்பட்டால் அவன் நம்மை உயர்த்துவார். இது தாவீதின் உறுதிமொழி. இப்படியாக தாவீது கூறின உறுதிமொழிகள், வாக்குத்தத்தங்கள், ஜெபங்கள், துதிகள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கேட்டிருந்த ஒருவர் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். கர்த்தரை நேசித்து அவருக்கென்று உழைக்க விரும்புகிறவர்கள் நிச்சயம் ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். தாவீது நிமித்தம் கர்த்தர் தாவீதின் வழித்தோன்றல்களுக்கும் எருசலேமுக்கும் பாதுகாப்பு அளிப்பார் என்பதை பல பகுதிகளில் காண்கிறோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்த தாவீதின் நிமித்தம் எங்களை புறக்கணியாதிரும் என்று நாம் கேட்கலாம். இதே போல தாவீதின் குமாரர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையையும் போதிக்கும் சாட்சிகளையும் காத்து நடந்தால் என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்று தாவீதுக்கு ஆணையிட்டார். அவர் தவறமாட்டார். அவ்வாறே நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆவினால் நடத்தப்படும் நமக்கு இறங்குவார். நம்மை விடுவித்து பாதுகாத்து உயர எழும்புவதற்கு வழி நடத்தி தமது அரசில் கொண்டு சேர்ப்பார். கர்த்தர் தாவீதின் சந்ததிகளாகிய நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு நிபந்தனைகள் உண்டு. நிபந்தனைகளை நிறைவேற்றினால் ஆசீர்வாதத்தை உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஏனில் கர்த்தர் தமது வாக்குறுதிகளை தவறாமல் நிறைவேற்றுவார். அபிஷேகம் பண்ணிவித்த உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் எங்களை தள்ளிவிடாதேயும். அதே போல் நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளை கை கொண்டு அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நமக்கு கர்த்தர் இறங்கி உயர எழும்புவதற்கு வழிகாட்டி நம்மை நித்தியத்திற்குள் சேர்ப்பார். ஜெபம். கர்த்தராகிய தேவனே, உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உம் போதனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு உமக்கு ஊழியம் செய்ய கிருபை செய்யும் சுவாமி. உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை நீர் தள்ளிவிடாமலும் சேர்த்து கொள்ளும் கர்த்தாவே. நீர் எங்களை உமது கிருபையின் நிமித்தம் உயர எழும்பி பரலோகத்தை வந்தடைய எங்களுக்கு இறங்கி உதவி செய்யும் சுவாமி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.